வெல்கம் எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நாம் பார்க்க வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா மணிவாகத்துலேருந்து படப்பை போகும்போது பார்த்தீங்கன்னா ரூபி பில்டர்ஸை தாண்டோடனே பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் படப்பையிலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் ரேடியன்ஸ் அப்படின்ற ஒரு லேஅவுட்டுங்க. ஸோ மெயின் ரோடு கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலே தெரியும். அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் தான் அந்த மெயின் ரோட்லேருந்து 50 மீட்டர். இந்த பிளாட்டோட 3ஆவது நம்பர் பிளாட்டுங்க. சாரி, மெயின் ரோட்லேருந்து 3ஆவது பிளாட்டு. இந்த லேஅவுட்டோட 2ஆவது பிளாட்டு. இந்த ஓல்டு பில்டிங் இருக்குது இல்லையா, இதுதான் சேல்ஸுக்கு வந்திருக்குது. 40க்கு 61 வெஸ்ட் ஃபேஸிங்கு. பிளாட்டில் பாதி பார்த்திங்க அப்படின்னா தெற்குத்தில் வரும். வெஸ்ட் ஃபேஸிங் ஒரு 30 ஃபீட் ரோடு தெற்குத்தில் வருது. 5200 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி நெகோசியபிள் சொல்கிறான். இது வந்து நம்ம கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா பாதி தெற்குத்து வரும்போது அதை கடையாக பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிறத பார்த்திங்கன்னா அவங்க ரெசிடென்ஷியலாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரோடு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நியர்பை 30 ஃபீட் ரோடாக இருக்குது. இங்கேருந்து 50 மீட்டர் தான் நமக்கு. ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு 50 மீட்டர் தான். பாருங்கள், ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி. ரேட் வந்து உட்காந்து பேசலாம், நெகோசியபிள் நல்லா பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. உட்காந்து பேசி நல்ல ரேட்டு உங்களுக்கு ஃபேவராக என்ன பண்ணலாமோ அந்த ரேட்டு பேசிக்கலாம். வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். இந்த இடத்துல இப்போ பிளாட்டே இல்லைங்க. மொத்தமாக ஒரு பிளாட் கூட இப்போ வந்து வாங்க முடியாது. ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு சில பிளாட்டாக சேல்ஸுக்கு வந்துச்சு. 3500 ரூபா 4000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கே கிடச்சிது. ஆனால் இப்போ வந்து பிளாட்டே இல்லை. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சில மைனஸ் வரும் அப்படின்னு, அதாவது இங்கே அவுட் ரவுண்டாக வருது அது இதுன்னு சொல்லி சும்மாவே ஒரு பொருளை கிளப்பி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கம்மி ரேட்டுக்கே சேல்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தோன்னா ரேட் வந்து நல்ல ரேட்டுக்கு பார்த்தோன்னா அங்கே போயிட்டு தான் இருக்குது. இதோட ரேட்டும் பார்த்தோன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், பக்கத்தில் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, நிறைய குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஏரியா, காமாக இருக்கிற ஏரியா. பக்கத்தில் பார்த்தா பஸ் ஸ்டாப் இருக்குது. ரூபி பில்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா மாநகர பேருந்து எல்லாமும் நின்று போகுது. பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட்டு இறங்கி அப்படியே நடந்து வந்துடலாம். சைட்லேயும் பார்த்தோன்னா நிறைய கடைகள்லாம் வந்துடுச்சு, மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம். அதனால் பார்த்தோன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வாங்கலாம். நெகோசியபிள் பண்ணி உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற ரேட்டில் இதை வாங்கிட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லியாக கூட பண்ண தேவையில்லை. அதனால் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இது. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக நம்ம வந்து ப்ராஸ் பண்ணலாம். ஒரு டெமாலிஷ் கண்டிஷனில் ஒரு பழைய பில்டிங் இருக்குங்க. ஸோ அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு 40க்கு 61 இல்லையா. ஸோ டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி கூட கட்டிக்கலாம். ஒரு ஷாப் ஒன்று கட்டி கூட நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். கிளியரான டாக்குமெண்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே இல்லை. கிளியரான டாக்குமெண்ட்டு, சிங்கிள் ஓனர் தான். பார்த்து அடுத்த கட்டமாக மூவ் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணையில் கால் பண்ணுங்கள், பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ரூப் பில்டர்ஸ் பேக் சைடில் இருக்கும். அதுக்கு பேக் சைடில் ஸ்ரீ நிக்கேட்டன் ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் ஆல்வின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. மணிவாக ஜங்ஷன் போய்ட்டு அங்கே ஒரு 2-3 ஸ்கூல் இருக்குது. மெட்ரிகுலேஷன்ஸு அண்டு சிபிஎஸ்சி ஸ்கூலு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அங்கேருந்து வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் போனால், வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் 2.5 கிலோமீட்டர் போனால் நமக்கு கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய இடம் தாங்க. தேங்க்யூ.